Hello friends, welcome to Bootstrap tutorial. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். Bootstrapல மொத்தம் 3 types of forms இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா vertical type, செகண்ட் டைப் வந்து inline, தேர்ட் டைப் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு horizontal formனு சொல்லுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் வர்க் பண்ண போறது பாத்தீங்கன்னா vertical typeல தான் வர்க் பண்ண போறோம். நம்ம வந்து இந்த Bootstrapல forms வர்க் பண்றதுக்கு கன்ஃபார்மா நமக்கு வந்து grid systemமும் கண்டிப்பா தேவை. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு div tag ஓபன் பண்றேன். இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கால் பண்ண போறேன். அந்த கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா container. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்து git system யூஸ் பண்ணலாம். ஃபைனலா அந்த கண்டெய்னர் டேக் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு div class ஓபன் பண்றோம். div class = நான் ஃபர்ஸ்ட் வந்து row யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து git system யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் வந்து row இந்த டேக் நான் க்ளோஸ் பண்ணிறேன். இப்போ நம்ம இதுக்கு கீழ தான் இப்போ git system யூஸ் பண்றோம். div class உங்களுக்கு வந்து எத்தனை காலம்ஸ் தேவையோ நீங்க எத்தனை காலம்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து மீடியம் டிவிஷன் தான் கிரியேட் பண்ண போறேன். சோ அதனால பாத்தீங்கன்னா காலம் ஹைபன் கொடுத்துட்டு இப்போ வந்து மீடியம் டிவிஷனால நான் எம்டி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து 4 காலம்ஸ் வந்து ஃபார்ம்ஸ்க்கு வந்து பெட்டரா இருக்கும். நான் அதனால பாத்தீங்கன்னா 4 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த டேக் நான் க்ளோஸ் பண்ணிறேன். நம்ம வந்து சாதாரண HTML ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் டேக் வந்து டைரக்டா ஓபன் பண்ணிடுவோம். சேம் அதே மாதிரி நீங்க ஓபன் பண்ணுங்க. form ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆனா நம்ம இதுக்கு வந்து ஒரு சில அட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா action action னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நீங்க எம்டியா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து மெத்தட் = நான் இதை எம்டியா விட்டுறேன். ஃபைனலா இந்த ஃபார்ம் டேக்கை நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள தான் ஃபுல் பேஜ் நம்ம வர்க் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபார்மும் நம்ம வந்து குரூப்பா தான் யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு div tag ஓபன் பண்றேன். div class = form group னு ஒரு அட்ரிபியூட் ஒரு கிளாஸ் இருக்கு. அதை நீங்க கால் பண்ணுங்க. form ஃபார்ம் ஹைபன் கொடுத்துட்டு group னு கால் பண்ணுங்க. ஃபைனலா இந்த div tag க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள ஃபார்ம்ஸ் வந்து வர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நேம் இன்புட் பண்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லேபிள் கொடுத்துக்கிறேன். LABLE லேபிள் கொடுத்துறேன். இதுக்கு வந்து for னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இதை நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து நேம் தான் கொடுக்க போறோம். சோ அதனால வந்து நான் நேம்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து லேபிள்ல வந்து உங்களுக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகணுமோ நீங்க அதை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இதுல நேம் தான் டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ அதனால பாத்தீங்கன்னா நான் நேம்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த லேபிள் டேக் வந்து நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிறேன். இப்போ நம்ம வந்து இன்புட் டைப் யூஸ் பண்ண போறோம். சேம் தான் நம்ம HTML என்ன இன்புட் டைப் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம இதுலயும் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இன்புட் டைப் = நான் வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நீங்களும் டெக்ஸ்டே கொடுங்க. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் கால் பண்ண போறோம். அந்த கிளாஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்ல உள்ள எல்லாமே நமக்கு வந்து வர்க் ஆகும்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கண்ட்ரோல்னு கொடுங்க. இது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாமே நமக்கு வந்து இதுல டிஸ்ப்ளே ஆகும். சோ அதனால தான் சொல்றேன். இது நீங்க கொடுத்தா தான் நமக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் ஃபார்ம் மாதிரி இருக்கும். இல்லாட்டி நம்ம வந்து பேசிக்கா HTML என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐடியை பொறுத்தவரைக்கும் நான் வந்து நேம்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைனலா இந்த டேக்கை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். இன்புட் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபைனலா இப்போ வந்து இதுல வந்து div tag ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம். நான் அதை க்ளோஸ் பண்ணிறேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு div class கால் பண்ணோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா form groupங்கற ஒரு கிளாஸ் கால் பண்ணோம். இதுக்குள்ள வந்து லேபிள் கொடுத்தோம். லேபிள்ல வந்து நமக்கு வந்து என்ன நேம் டிஸ்ப்ளே ஆகணுமோ அது கொடுத்தோம். பாத்தீங்கன்னா நான் நேம்னு கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா form controlனு கொடுங்க. இதுதான் மெயின். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஐடி கொடுத்துக்கங்க. இப்போ நான் அதை ரன் பண்றேன். நமக்கு வந்து எந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும்னு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நேம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த லேபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தோம். நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். நான் இத சுத்தி நமக்கு வந்து ப்ளூ கலர்ல சின்னதா ஒரு எஃபெக்ட் மாதிரி நமக்கு இருக்கும். இது வந்து பூட்ஸ்ட்ராப்ல மட்டும் தான் வரும். சாதாரண HTML ல பாத்தீங்கன்னா வராது. சோ இதுதான் சொன்னேன். இது வந்து இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் இது கொடுத்தா இந்த கிளாஸ் கால் பண்ணா மட்டும் நமக்கு வந்து வர்க் ஆகும். இல்லாட்டனா வர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நான் ஜஸ்ட் இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசர் நேம் அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இதெல்லாம் நம்ம கெட் பண்ற மாதிரி பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இமெயில். நீங்க வந்து ஃபார்ல வந்து நான் இமெயில்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேபிள்லயும் நம்ம வந்து இமெயில்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்புட் டைப் வந்து நம்ம இமெயில் கொடுத்துக்கலாம். ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து இது வந்து நீங்க எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து வர்க் ஆகும். இல்லாட்டனா வர்க் ஆகாது. இமெயில் கொடுத்தாச்சு. இப்போ நான் அதை ரன் பண்றேன் பாருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு கீழே வந்துச்சு நமக்கு இமெயில் செட் ஆயிருச்சு. நீங்க வந்து git system பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 4 காலம்ஸ் தான் கொடுத்திருக்கோம்.
இப்போ நீங்கள் வந்து 12 காலம்ஸும் கொடுங்க. நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 12 கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஃபுல் 12 காலம்ஸையும் நமக்கு வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது 4 அல்லது 5 யூஸ் பண்ணுங்கள், நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நான் வந்து 4 யூஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் 4 ஆர் 5 யூஸ் பண்ணுங்கள், நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இமெயில் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபார்ம், அதாவது இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்ட் கெட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அதை நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம லேபிளில் வந்து நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபாருங்கிறது லேபிளுக்காக நம்ம கொடுக்குறோம். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் லேபிளில் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறது தான் டிஸ்பிளே ஆகணும். நான் அதில் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டேன். இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டுனே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஸ்மாலில் தான் யூஸ் பண்ணணும். எக்காந்தோன்னு நீங்கள் வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணிடாதீங்க, நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. இப்போ நான் இதுலேயும் நான் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் டைப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பாஸ்வேர்ட் சிம்பிள் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு கீழே ஒரு பட்டன் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பட்டன் ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கால் பண்ணுங்கள். கிளாஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து நான் BTN, அதாவது பட்டனுக்கான கிளாஸ் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பட்டன் வந்து எனக்கு ப்ரைமரியில் போதும், நான் ப்ரைமரி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து சப்மிட்டும் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்துட்டு ஃபைனலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவ் டேக்கை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து ஆட் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ வந்து எனக்கு அந்த பட்டனுக்கு மேலே நான் வந்து ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வேணும்னா நம்ம வந்து அதையும் ஆட் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் மேலே டைப் பண்ணதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து லேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஃபைல்னு கொடுங்க. அதே மாதிரி இங்கே லேபிளில் வந்து நம்ம பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து நான் இப்போ வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் ஏதாவது நீங்கள் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் யுவர் ஃபைல்ஸ் நான் கொடுக்குறேன். அப்லோட் யுவர் ஃபைல்ஸ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்குது. இதை நீங்கள் வந்து ஃபைல்னு சேஞ்ச் பண்ணுங்கள், FILE. இதில் வந்து நீங்கள் வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல்னு இருக்கும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, நமக்கு வந்து இதுக்கு தேவையில்லை. ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபைல்னே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தெரியும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்லோட் யுவர் ஃபைல்ஸ்னு வந்துருச்சு. இப்போ ப்ரௌஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து எந்த ஃபைலை சூஸ் பண்ணுறோமோ நமக்கு வந்து அதை பிக் ஆகிரும். இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பைக் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து சூஸ் பண்ணோம். நமக்கு வந்து அது கரெக்டாக இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்காக பூட்ஸ்ட்ராப்பில் வந்து ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்ம்ஸை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து HTML ஃபைலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஆட்ரிபியூட் நேம் பார்த்தீங்கன்னா ரிக்யூர்டுன்னு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணாக்க நம்மளோட ஃபார்ம்ஸ் வந்து வேலிடேட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரிக்யூர்னு மட்டும் டைப் பண்ணால் போதும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மிட் அப்படிங்கிறத வந்து நான் சேவ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து சேவ்னு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சேவ்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இது வந்து டிவ் ஒரு கிளாஸ் கால் பண்ணுங்கள். கிளாஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் குரூப்னு யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்ம் ஹைபன் கொடுத்துட்டு GROUP குரூப் யூஸ் பண்ணிட்டேன். ஃபைனல் இந்த டேக் நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இன்புட் டைப் யூஸ் பண்ண போகிறோம். இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுங்க. SUPMIT சப்மிட்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஐடி செட் பண்ணுங்கள். ஐடி ஈக்குவல் டு சேம் நான் அதே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து பூட்ஸ்ட்ராப் பட்டனை கன்வெர்ட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கால் பண்ணுறேன். கிளாஸ் ஈக்குவல் டு BTN, இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட பட்டன் கிளாஸு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் வந்து என்ன கலரில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ப்ரைமரியில் சூஸ் பண்ணுறேன். பட்டன் ப்ரைமரி. நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ், இன்ஃபோ, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. நீங்கள் வந்து எதுவும் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கலாம். வேல்யூ ஈக்குவல் டு நான் வந்து சப்மிட்னே கொடுக்குறேன். SUPMIT கொடுத்துட்டு எண்டில் வந்து இந்த டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து எந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்குன்னு. இப்போ நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து சேவுக்கு பக்கத்தில் அந்த பட்டன் வரும்.
பார்த்தீங்கன்னா தெரியும் சப்மிட்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபார்ம்ஸை வந்து வேலிடேட் பண்ணலாம். நம்ம வந்து ஏற்கனவே இதில் வந்து HTML ஃபைலை யூஸ் பண்ண மாதிரி ரெக்யூர்டு அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபார்ம்ஸை வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து நேம் டைப் பண்ணாமல் இமெயில் வந்தேன்னா இப்போ வந்து நான் சப்மிட் ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா நேம் டைப் பண்ண சொல்லும். நான் கணேசன் டைப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இமெயிலும் கன்ஃபார்மாக ஃபில் பண்ண சொல்லும். ஸோ அதில் வந்து நான் ganesh@gmail.com கொடுக்குறேன். கணேஷ் இப்போ வந்து ganesh.comனு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து தப்புங்குது. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அந்த HTML வந்து நமக்கு டைப் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ganesh@gmail.com நான் டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்மளை வந்து பாஸ்வேர்டு ஃபில் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு விருப்பமோ அது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை நான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். அந்த ஃபைல் நேம் வந்து இதில் கரெக்டாக பிக் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நான் வந்து இப்போ சேவ் பண்ண விரும்பல. நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். நம்ம இந்த கிளாஸில் பேசிக்காக பூட்ஸ்ட்ராப்பில் வந்து எப்படி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம வர கிளாஸஸில் இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஃபியூச்சரில் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.